வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் சுவையில் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அரிசி, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இதோட அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பிரட்டி விட்டுறலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கணும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். சிக்கனை போட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மசாலாவை ஊற்றி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் குழம்போட பச்சை வாசனை போகும். குழம்பு கொதித்து வந்த பிறகு சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 15-20 நிமிஷம் மிதமான தீயிலேயே வேக விட்டுறலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட முனியாண்டி விலாஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.